அண்மை செய்தி. முதலமைச்சர் விஜய் அடுத்த வாரம் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், இந்த தகவல் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு டெல்லி மேற்கொள்ளும் தனது முதல் பயணத்தில் விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர் அவர்கள், சிபிபி தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பிரதமர் மோடி மற்றும் பிற அரசியல் தலைவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகிறது. இந்த பயணத்தின் போது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை முதலமைச்சர் திறந்து வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சிலை நிறுவலுக்கு தமிழக அரசு 65 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கியுள்ளது. 7 அடி உயரமும் சுமார் 1000 கிலோகிராம் எடையும் கொண்ட இந்த திருவள்ளுவர் சிலை ஜேஎன்யூ வளாகத்தில் உள்ள மாநாட்டு மையத்தில் எதிரே அமைக்கப்பட்டு தெரிகிறது. மேலும் பிரதமர் மோடி சந்திக்கும் போது தமிழ்நாட்டு சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளும் மற்றும் மீனவர் பிரச்சனை குறித்தும் மற்றும் நீட் பிரச்சனை குறித்தும் அவர் குறிப்பாக அறிக்கையாக கடிதமாக அவர் கொடுப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் நிதி தொடர்பாகவும் அவர் குறிப்பாக கோரிக்கை முனை கொடுப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழக அரசாக குறிப்பாக முதல் பதவியேற்ற நிலையில தமிழகத்துக்கு வரக்கூடிய நிதி வராமல் இருக்க சூழல புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய தமிழக ஜோசப் விஜய் இது போன்ற அறிக்கை சமர்ப்பிப்பாரா என்ற குறிப்பாக கோரிக்கை வைப்பாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். அண்மை செய்தி. முதலமைச்சர் விஜய் அடுத்த வாரம் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், இந்த தகவல் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு டெல்லி மேற்கொள்ளும் தனது முதல் பயணத்தில் விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர் அவர்கள், சிபிபி தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பிரதமர் மோடி மற்றும் பிற அரசியல் தலைவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகிறது. இந்த பயணத்தின் போது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை முதலமைச்சர் திறந்து வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சிலை நிறுவலுக்கு தமிழக அரசு 65 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கியுள்ளது. 7 அடி உயரமும் சுமார் 1000 கிலோகிராம் எடையும் கொண்ட இந்த திருவள்ளுவர் சிலை ஜேஎன்யூ வளாகத்தில் உள்ள மாநாட்டு மையத்தில் எதிரே அமைக்கப்பட்டு தெரிகிறது. மேலும் பிரதமர் மோடி சந்திக்கும் போது தமிழ்நாட்டு சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளும் மற்றும் மீனவர் பிரச்சனை குறித்தும் மற்றும் நீட் பிரச்சனை குறித்தும் அவர் குறிப்பாக அறிக்கையாக கடிதமாக அவர் கொடுப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் நிதி தொடர்பாகவும் அவர் குறிப்பாக கோரிக்கை முனை கொடுப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழக அரசாக குறிப்பாக முதல் பதவியேற்ற நிலையில தமிழகத்துக்கு வரக்கூடிய நிதி வராமல் இருக்க சூழல புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய தமிழக ஜோசப் விஜய் இது போன்ற அறிக்கை சமர்ப்பிப்பாரா என்ற குறிப்பாக கோரிக்கை வைப்பாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.